பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அடினோவோட இன்ட்ரோவை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அடினோ சாஃப்ட்வேரை எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஓகே, அதில் இருக்க செட்டிங்ஸை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ணியிருப்பீங்க, ப்ரீவியஸாக சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அடினோ சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கிங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த அடினோ சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே என்ன பண்ணுறேன், லிங்க் தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அடினோ சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் அடினோ டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட யூஸர் இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அடினோ சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா பேக்கேஜ் எல்லாமே அது எடுத்து தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடினோ சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கங்க. மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு இதில் இருக்க என்ன டூல்ஸ் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அடுத்த வீடியோஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எல்இடியோட ப்ரோக்ராம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல்னு ஒரு விண்டோ இருக்கும். இதில் ஃபைலில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓப்பன் ரீசன் ஒரு ஃபைல் இருக்குது. ஓப்பன் ரீசனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ப்ரீவியஸாக ஏதாவது கோடிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ஸ்கெட்ச் புக் இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடினோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண உடனேயும் அவங்களே என்ன பண்ணுறாங்க, ப்ரீவியஸாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஈஸியாக அந்த ப்ரோக்ராம்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக பேசிக்காக அனலாக் ரீடு, சீரியல், டிஜிட்டல் வேல்யூஸு, ஓகே, அதிலே பார்த்தீங்கன்னா எல்இடி பிளிங்க்கு, அதுக்கு எல்லா கோடிங்குமே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலுக்கான கோடிங்ஸு, அனலாக் கோடிங்கு, கம்யூனிகேஷன், சீரியல் கம்யூனிகேஷனுக்கான கோடிங்ஸு, ஓகே, கண்ட்ரோல், அரேஸு, ஃபார் லூப்பு எல்லாத்துக்குமான கோடிங்கும் உங்களுக்கு இருக்கும். டிஸ்பிளேக்கான கோடிங்ஸு, ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற 16 காஸ்ட் டிஸ்பிளே, ஸ்ட்ரிங்கு, யூஎஸ்பி, ஓகே, எல்லா இதுக்குமே உங்களுக்கு கோடிங் வந்து பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. ஏதாவது சென்சார்ஸ் நீங்கள் இன்டர்ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு கோடிங்ஸ் வந்து இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஷார்ட்கட்டில் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் டபிள்யூ, நீங்கள் சேவ் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் எஸ், இல்லை நான் புதுசாக அந்த ஃபைலை சேவ் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் எஸ் கொடுக்கணும். ஓகே, ஃபைலை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் எஸ் கொடுப்பீங்க. அது போல் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் கொடுக்கலாம். ஓகே, இது பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸு. இந்த ப்ரிஃபரன்ஸ் எதுக்காக அப்படின்னா நம்மளோட சைஸு, ஓகே, எடிட் ஃபாண்ட் சைஸ்ன்னு இருக்குல்ல, இந்த ஃபாண்ட் சைஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அதிகப்படுத்திக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 25 வச்சுருக்கேன். உங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக ஒரு 18 இருக்கும், இல்லை ஒரு 12 இருக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு 18 பக்கமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, ஓகே கொடுத்துட்டு இதை முடிச்சிடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா எடிட் டூல். இல்லை எடிட் டூலில் நான் வந்து நம்ம எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஏதாவது கட் காப்பி பண்ணணும் அப்படின்னா மட்டும் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அடுத்து ஸ்கெட்ச் அப்படின்னா நம்ம சிமுலேஷன் பார்க்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், பைனரி வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணோம்ல. இப்போ நம்ம எழுதுறது சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதுவோம். சி லாங்குவேஜ் நம்ம பைனரி வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போ ஹெக்ஸ் கோடாக கன்வெர்ட் ஆகும் நமக்கு. அப்போ அந்த எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரோக்ராம் என்ன கம்பைல் ஆகிட்டு நமக்கு என்ன ஆகும், ஹெக்ஸ் ஃபைலாக கன்வெர்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் லைப்ரரி. இப்போ நீங்கள் ஒரு சென்சர்ஸ் DHT11 சென்சர்ஸு, அதே மாதிரி GPS, GSM எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்க்ளூட் லைப்ரரி, ஓகே, இன்ஃபில்டாக ஒரு லைப்ரரிஸ்லாம் இருக்குது. அந்த லைப்ரரிஸ் எல்லாமே இதே மாதிரி தான் நம்ம போய் இன்க்ளூட் பண்ணுவோம். இன்க்ளூட் லைப்ரரி கொடுத்துட்டு ஆட் ஜிப் லைப்ரரி கொடுத்தோம் அப்படின்னா என்ன, நமக்கு லைப்ரரிஸ் எல்லாமே உள்ள இன்ஸ்டால். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து போர்டு. நம்ம யூஸ் பண்ணுற போர்டு பார்த்தீங்க அப்படின்னா அடினோ ஜெனியூனோவில் இருக்கணும். நீங்கள் கோடிங் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், அடினோ ஜெனியூனில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ரோக்ராமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடினோ ISP. உங்களுக்கு ஒரு சில அடினோ இது வேறு ஏதாவது இருக்கலாம், இல்லை AVRன்னு இருக்கலாம். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடினோ ISPன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி போர்டில் வந்து அடினோ ஜெனியூனோன்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு நீங்கள் ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், ப்ரோக்ராம் கம்பைல் ஆகும். இந்த டிக் மார்க் அப்படின்னு இருக்குது என்னது, ப்ரோக்ராம் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக. அடுத்து இந்த ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், அந்த ஏரோ மார்க் வந்து ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக. நீங்கள் ரியல் டைம் ஹார்ட்வேர் வந்து அவுட்புட் பார்க்குறப்போ அந்த ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்காக இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ. நான் இதுவே இன்னொரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ண போவாங்க. இந்த ஃபைல் நான் கிரியேட் பண்ணுறேன், அப்போ நியூ ஃபைல் கிரியேட் ஆகுதுல, இதே மாதிரி நியூ ஃபைல் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஐக்கான். இப்போ வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன், எனக்கு ப்ரீவியஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா சேவ். இப்போ நான் பண்ணியிருக்கக்கூடிய சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.